இப்போ நம்ம கிறிஸ்பி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் பல்லாரி, 3 போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மியான பொருள் தான். ஃபஸ்ட்டு தயிர் 1 கப் ஊற்றுறோம், 1/2 கப் ஊற்றுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டை ஊற்றிக்கிறோம். மூணாவது நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காய பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கனை எடுத்து அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா மேக்னேட் பண்ணணும். ஒவ்வொரு பீசஸாக போட்டு மேக்னேட் பண்ணி அதை மேக்னேட் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் கொஞ்சம், சால்ட்டு, இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒவ்வொரு பீஸாக நம்ம அந்த பவுடரில் அப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவில் போட்டு நல்லா பிரட்டுறோம் சிக்கனை. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இது உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப டேஸ்டியாக, பெரியவங்களுமே நல்லா சாப்பிட்லாம்.